தமிழ் மக்கள் அனைவருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய ஆரோக்கியமான பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் பிரச்சனைகளில் ஒரு 10 பிரச்சனைகளுக்கு தீர்வாக கண்டிப்பாக ஒரே ஒரு கீரை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கீரையை பற்றி தான் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்முடைய முன்னோர்கள் முதல் நவீன காலம் வரை கீரைகள் பற்றிய எண்ணங்கள் எல்லாருக்குமே ஒன்று தான். அது உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமானது என்று. நம்முடைய முன்னோர்களின் சமையலில் நிச்சயம் கட்டாயம் தினசரி உணவில் கீரைகள் கிடைக்கும். வீட்டைச் சுற்றியும் தோட்டங்களிலும் உள்ள கீரைகளை படுத்தி கண்டிப்பாக அவங்க பயன்படுத்தி வந்தாங்க. அப்படி இருக்கும்போது அதில் மிக முக்கியமான ஒரு கீரை தான் இந்த மூக்கீரட்டை கீரை. இந்த மூக்கீரட்டை கீரையை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூக்கீரட்டை கீரையில் அதிக அளவில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. 100 கிராம் அளவு கீரையில் வெறும் 1.61% மட்டுமே கொழுப்பு சத்து இருக்கிறது. அதே சமயம் 162 மில்லிகிராம் அளவுக்கு சோடியம் இருக்கிறது. நம்முடைய ஒரு நாளைக்கு தேவையான புரதத்தில் 2.26% நிறைவு செய்து விடுகிறது இந்த மூக்கீரட்டை கீரை. 44.8 மில்லிகிராம் அளவு விட்டமின் சி இந்த மூக்கீரட்டை கீரையில் இருக்குது. 142 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியமும் 0.012 மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு சத்தும் இருக்கிறது இந்த மூக்கீரட்டை கீரையில். இந்த மூக்கீரட்டை கீரைகளை நீங்கள் உணவில் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு என்னென்ன உடல்நல பிரச்சனைகள்லாம் சரி செய்யப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கல்லீரலை பாதுகாக்க இந்த மூக்கீரட்டை கீரை பயன்படுது. நம்முடைய உடலில் கல்லீரல் மிக மிக முக்கியமான உறுப்பு. நம்முடைய உடல்நிலை சரியில்லாத சமயங்களில் மன அழுத்தம், நெஞ்சு வலி போன்ற சமயங்களில் கல்லீரலின் பணி மிக முக்கியமானது. அந்த சமயங்களில் அதிதீவிரமாக வேலை செய்து நம்முடைய உயிரை காப்பாற்றும் இந்த மூக்கீரட்டை கீரையானது கல்லீரல் செயல்பாட்டை தூண்டிவிட்டு வேகமாகவும் துரிதமாகவும் செயல்பட உதவி புரியுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சிறுநீர் பாதை தொற்றுகளை சரி செய்ய இந்த கீரை பயன்படுது. சிறுநீர் பாதை தொற்று பெண்களுக்கு மிக சாதாரணமாக வந்துவிடக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஆண்களுக்குமே இந்த பிரச்சனை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலுமே அதிக அளவில் பாதிக்கப்படுது பெண்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நிறைய அசௌகரியத்தை கொடுக்கும். பிறப்புறுப்பு பகுதியில் அரிப்பு, எரிச்சல், நுண்தொற்றுக்கள், பாக்டீரியாக்கள் உள்ளே செல்லுதல் போன்ற பல பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. அதிலுமே கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாகவே இருக்குது. அந்த சமயங்களில் இந்த மூக்கீரட்டை கீரையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எந்தவித பக்க விளைவுமே உங்களுக்கு ஏற்படாது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உடல் பருமனை குறைக்க இந்த மூக்கீரட்டை கீரை பயன்படுது. நீங்கள் எடை குறைப்பதற்கு நாம் கடைகளில் வாங்கி பயன்படுத்தும் என்ன ஆயுர்வேத சித்த மருந்துகளாலுமே அதில் உள்ள நீங்கள் இன்கிரிடியன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் மூக்கீரட்டை கீரையுமே நிச்சயமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உடம்பில் உள்ள அதிகப்படியான கழிவுகளை நீக்கி உடலுக்கு ஆற்றலையும் தரக்கூடிய பொட்டாசியம் எலக்ட்ரோலைட்ஸ்களை சேமித்து எடையை குறைக்க இந்த கீரை ரொம்ப பயன்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சிறுநீர் கடுப்பு நீங்கள் இந்த மூக்கீரட்டை கீரை பயன்படுது. சிறுநீர் கழித்தல் என்பது உடலின் செயல்பாடுகளில் மிக முக்கியமானது. ஏனென்றால் நம்ம உடலில் அதிகப்படியான இருக்கிற கழிவுகள் தண்ணீர், கொழுப்பு ஆகியவற்றை கரைத்து வெளியேற்றிவிடும். ஆனால் சிலருக்கு அடிக்கடி சிறுநீர் கடுப்பு ஏற்பட்டு சிறுநீர் கழிக்கவே ரொம்ப சிரமமாகிவிடும். அதிலுமே கோடை காலத்தில் இந்த கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் ஏற்படுத்தி அதிகமாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை தடுத்து சிறுநீர் மென்மையாக வெளியேற்றுவதற்கு இந்த மூக்கீரட்டை கீரையை நீங்கள் பயன்படுத்தலாம். இன்றைய காலகட்டத்தில் 100ல் 70% பேருக்கு நீரிழிவு பிரச்சனை இருக்கிறது. இந்த நீரிழிவு முறையாக கட்டுப்பாட்டுக்குள் வைக்கவில்லை என்றால் அது மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். ஆனால் இந்த மூக்கீரட்டை இலையில் இருக்கும் சாறு நம்முடைய இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸின் அளவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது. அதோடு நமக்கு தேவையான பிளாஸ்மா, இன்சுலின் அளவை அதிகரிக்க செய்து நீரிழிவு நோயை தடுக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு நல்லது இந்த கீரை. பொதுவாகவே கீரைகள் கண் ஆரோக்கியத்துக்கு நல்லது என்று நமக்கு தெரியும். அதிலுமே இந்த மூக்கீரட்டை கீரை கண் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளை தீர்க்கிறது. குறிப்பாக இந்த செடியின் வேர் பகுதியை நீங்கள் இடித்து அந்த சாறை நீங்கள் ஜூஸ் போல் நீங்கள் குடித்து வந்தாலே மாலைக்கண் நோய் போன்ற பல பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதய கோளாறுகள் நீங்கள் இந்த கீரை ரொம்ப பயன்ஃபுல்லாக இருக்குது. இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து மூக்கீரட்டை வேர் நம்மை காப்பாற்றும். ஏனென்றால் இது இதயத்துக்கு செல்லும் அழுத்தத்தை தவிர்க்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மூட்டு வலியை நீக்க இந்த கீரையை நீங்கள் எடுத்துக்கலாம். பெரும்பாலானோர் இப்போதெல்லாம் இளம் வயதிலேயே மூட்டு வலி பாடாய்படுத்துகிறது. இந்த மூக்கீரட்டை இலையை நீங்கள் மை போல் அரைத்து மூட்டு பகுதியில் பற்று போடுங்கள். ஒரே வாரத்தில் உங்களுடைய மூட்டு வலி எப்படி பறந்து போகுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வயிற்று பிரச்சனைகள், அதாவது வயிற்று பிரச்சனைகளான ஜீரண கோளாறு, வயிற்றுப்புழுக்கள் போன்ற அனைத்து பிரச்சனைகளையுமே சரி செய்துவிடும் இந்த மூக்கீரட்டை கீரை. நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா உணவுகளுமே சரி, அதில் சிறிதேனும் மிகுதேனும் பக்க விளைவு இருக்கத்தான் செய்யுது. அப்படி இருக்கும்போது இந்த மூக்கீரட்டை கீரையில் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்க செய்யும். அதனால் இதய துடிப்பில் சிறிது மாற்றம் ஏற்படலாம். அதேபோல் கர்ப்பிணி பெண்கள், பால் கொடுக்கும் தாய்மார்கள் மற்றும் 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த கீரையை கொடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நன்மைகள் தரக்கூடிய இந்த மூக்கிரட்டை கீரையை நீங்கள் கட்டாயம் உங்கள் உணவில் எடுத்து இப்போ பார்த்த ஆரோக்கிய நன்மைகள் எல்லாமே நீங்கள் பெறணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களுக்கு நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.